பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தின வேத வசனம் யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, சோதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சோதனையில மாட்டிக்கொண்டேனே, பயங்கரமான சோதனையா இருக்கிறது, எப்படி நான் நீங்கி வெளியே வருவேன், மூழ்கி விடுவேனோ, என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் சோதனை எதுவாக இருந்தாலும் சரி, நீ பயப்படாதே. உன் சோதனையிலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்குவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லாத இடத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி கப்பல் ஏறி பிரயாணமாய் போனாராம். ஆமென். அவருக்கு ஒரு பெரிய சோதனை உண்டானது. என்ன அந்த சோதனை தெரியுமா? பெரிய கொந்தளிப்பான காற்று அடித்தது. கப்பலே மூழ்கும் அளவுக்கு ஒரு சோதனை. ஆனால் அங்கே இருக்கிற மனுஷர்கள் யோனா தீர்க்கதரிசி எடுத்து கடலிலே போட்டு விட்டார்கள். கடலிலே அவர் விழுந்தபோது தேவன் இரக்கமுள்ளவராச்சே. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் சோதனை மத்தியில் தவிக்கிறதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். உடனே யோனாவை காப்பாற்றுவதற்காக ஒரு மீனை கர்த்தர் கட்டளிட்டாராம். அந்த மீன் கரையிலே கொண்டு போய் யோனாவை சேர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கூட கரை ஏறுவீர்கள், கரையில் வருவீர்கள், நீங்கள் மூழ்கி போவதில்லை. தேவன் உங்களை கைவிட மாட்டார். அந்த சோதனையிலிருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்தி உங்களை அநேகருக்கு முன்பாக உங்கள் ஸ்தோத்திர நீதியை விளங்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டவர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். God bless you. Amen.